அப்போ உன் பொண்டாட்டி படிக்காம வீட்டுல இருந்தா அவளை ராணி கணக்கா வச்சு பாத்துப்பேன்ற அதானே? ம் ம் அப்பதான் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ இந்த வீட்லயே இனிமே இருக்க கூடாது. உன் புகுந்த வீட்டுக்கு கிளம்பிரு. அப்பாடா, அதான் உனக்கும் மரியாதை, இந்த குடும்பமும் அப்பதான் நல்லா இருக்கும். சரிங்க அப்பதா, நான் போயிடுறேன். டேய் வடிவேலு, நீயும் எங்கேயாவது தனியா போய் குடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிரு. அப்பதான் உனக்கும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரும். இல்லனா தின்னுட்டு தின்னுட்டு சொந்த வீட்லயே என்ன பிரச்சனை பண்ணலான்னு யோசிச்சுட்டு கிடப்ப. நீங்க இவனை பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க சம்மதிச்சீங்கன்னா காலையில தட்டி இவனை என் வீட்டுக்கு கூட்டு போய் எப்படி திருத்தணுமா அப்படி நான் திருத்திடுவேன். தெரிஞ்சிட்டாலும் அன்னலட்சுமி, இப்போ உன் மருமவ உன் விருப்பப்படி படிக்காம வீட்லயே இருந்தான்னா நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அத்தை. நான் அவளை தங்கமா என் மக மாதிரி பாத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் என் மகளை அவ புகுந்த வீட்டுக்கே அனுப்பிடுறேன். வடிவேலுக்கு வேற வீட ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறேன். 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டு இவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நான் பாத்துக்கிறேன் அத்தை. இவள என் பையன் செந்திலோட சந்தோஷமா குடும்பம் நடத்தி எத்தனை குழந்தைங்க வேணாலும் பெத்து போட சொல்லுங்க அத்தை. அவங்கள நான் வளர்த்து அவங்க உச்சா போற துணிய நான் சந்தோஷமா அலசி போடுறத. ஐயா சிதம்பரம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல என்ன கிடைக்கணும்? ஒரு பொண்ணை பெத்த அப்பனா என்ன ஆசைப்படுவான்? நல்ல அன்பா பாத்துக்கிற புருஷன், அதுவும் நல்ல உத்தியோகத்துல கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு புருஷன், குறை சொல்லாத நல்ல மாமியாரு, அதுவும் மருமவளை தான் மவளா பாத்துக்கிற ஒரு மாமியாரு, தொந்தரவு கொடுக்காத நாத்தனாரு, பிரச்சனை பண்ணாத கொழுந்தனாரு. இதுதானே ஒவ்வொரு பொண்ணும் தான் கனவாவும் பெத்தவங்க தங்களோட ஆசையாவும் நினைக்கிறது. என்ன நான் சொல்றது சரிதானே? சரிதான். அப்போ இங்க உன் பொண்ணுக்கு அத்தனையும் கிடைக்கிற பட்சத்துல அதையும் தாண்டி அவையும் படிக்கணும். சொல்லுங்க. என்ன அமைதியாவே இருக்கியலே, பதில் சொல்லுங்க. ஏத்த அமுதா, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் எல்லா வழியும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் நீ படிச்சு அப்படி என்னத்த சாதிக்க போறவ? படிக்கதான் போறேன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லு. பெரிய பெரிய புஸ்தகத்தை படிச்சுட்டா அறிவு வந்துரும், அறிவாளியா ஆயிடலாம் நினைச்சுடாத. வாழ்க்கைங்கிறதே ஒரு படிப்பு தானே. குடும்பம் நடத்துறதுதான் பெரிய படிப்பு. ஒவ்வொரு அப்பனும் ஆத்தாலும் தான் பிள்ளைங்களை பெத்து வளர்த்து அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு அறிவை கொடுத்து ஒரு வழிக்கு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கறதே பெரிய விஷயம் தானே. இதெல்லாம் அவங்க என்ன வெளிநாட்டுல போயா படிச்சுட்டு வந்தாக? அறிவுங்கிறது புத்தகத்துல மட்டும் இல்ல, அனுபவத்திலயும் தானே இருக்கு. அவங்கெல்லாம் வாழ்க்கைய படிச்சுட்டு வந்தவங்க. அதெல்லாம் புத்தக படிப்போட ஒரு படி மேல. இதுக்கெல்லாம் அப்புறமும் நீ படிக்கதான் போவேன்னா அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லு. அது சரியா இருக்கிற பட்சத்துல நானே உன்னை படிக்க அனுப்புறேன்.
என்ன யோசிக்கிறவ? ஒன்னும் அவசரம் இல்ல. உனக்கு 3 நாள் அவகாசம் தரேன். நின்னு நிதானமா யோசிச்சு அதுக்கப்புறம் நான் கேட்டதுக்கான பதில சொல்லுங்க. அதான் சரி. என்ன இந்த அம்மா இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க? இதுக்கு நாம என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. அமுதா புள்ள கூட என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறா. நாம சொல்ற பதில் வேற அந்த அம்மாவை திருப்திப்படுத்தணும். அப்பதான் அமுதாவை படிக்க அனுப்புவாங்க. ஆட விடுங்க சிதம்பரம், அந்த அம்மா சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இப்போ நம்ம ஒண்ணு செய்வோம். ஊருக்குள்ள போய் 4 பெரிய மனுஷங்க கிட்ட நியாயம் எதுன்னு கேட்போம். அவங்க சொல்றதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். அதுக்கு பிறகு இங்க சொல்லுவோம். என்ன நான் சொல்றது? ரொம்ப யோசிக்காதீங்க, வண்டியில இருங்க, போவோம். வண்டியாரா டேய். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல குடும்பம் கிடைச்சு, நல்ல புருஷன் கிடைச்சு, நல்ல வாழ்க்கை அமைஞ்சும், எல்லா சந்தோஷமும் கிடைச்சும் அந்த பொண்ணு தான் படிக்கணும்னு ஆசைப்படுறான். அவ ஏன் படிக்கணும்? அது சரியா தப்பா? அதான் எல்லாம் கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்னத்த படிக்க போகுது? குடும்பத்தை பாத்துக்க வேண்டியதானே. ஏதா உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலான்னு வந்தேன். பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம். கண்ணுக்கு அழகான புருஷன், கை நிறைய சம்பாதிக்கிறான். மாமியார் புடுங்களும் இல்ல, நாத்தனார் தொல்லையும் இல்ல. இவ்வளவு நிம்மதி இருந்தும் மேல மேல படிச்சாதான் சந்தோஷமா இருப்பான் பச்சின்னு சொல்றான். அந்த படிப்புல அப்படி என்னதான் சந்தோஷம் இருக்காதா? நானே 35 வருஷமா சந்தோஷம் இல்லாம இருக்கேன். யாரு சந்தோஷமா இருந்தா என்ன, இல்லாம இருந்தா எனக்கு என்ன? ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல குடும்பம் கிடைச்சும், நல்ல புருஷன் கிடைச்சும், நல்ல வாழ்க்கை அமைஞ்சும் அந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுறா. அது சரியா? சிதம்பரம் ஐயா, உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் கிடைச்சா சந்தோஷம் கிடைச்சிருமா? அவங்க மனசுக்கு பிடிச்சாதான் சந்தோஷம் கிடைக்கும். அத்தா, அப்பத்தா கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கியாமா? என்னம்மா கேள்வி இது? அவங்க மேல எனக்கு மரியாதை இருக்குதா? அதுக்குன்னு இப்படி முட்டாள்தனமா கேள்வி கேட்டா யாரு இதுக்கு பதில் சொல்லுவா? சித்தப்பா, அவங்க ஏன் நீ படிக்கணும்னு கேக்குறாங்கல்ல, நான் அவங்கள பார்த்து சித்தப்பா கொஞ்சம் மெதுவா பேசுங்க. சும்மா அவங்க காதுல விழுந்துருச்சுன்னா அப்புறம் அம்புட்டுதான். இல்ல, அவங்க ஏன் நீ படிக்கிறேன்னு கேக்குறாங்கல்ல, அவங்கள பார்த்து நான் கேக்குறேன், நீ ஏன் படிக்க கூடாது? இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்களா? கேட்டு சொல்லாமதா? கேட்டு சொல்லு. இந்த பாரு, இந்த வயசு ஆளுதான் படிக்கணும், இவங்க மட்டும்தான் படிக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சா என்ன தப்புங்கிற? இந்த பாரு, ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு என்ன தப்பு இருக்கு? எத்தனை வயசானாலும் ஒரு விஷயத்தை கத்துக்கலாம். 58 வயசுல ஒருத்தர் லா படிச்சு வக்கீலா இருக்காரு. அவர் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் வாதாட உடம்புல தெம்பு இருக்கோ இல்லையோ அது வேற. அவர் ஏன் படிச்சாரு? ஏதோ புதுசா ஒண்ணு கத்துக்கணுங்கிற ஆர்வம் தானே. ஒருத்தன் 20 வயசுல கார் ஓட்ட கத்துக்கிறான், ஒருத்தன் 60 வயசுல கார் ஓட்ட கத்துக்கிறான். இதுல வயசா முக்கியம்? கத்துக்கணுங்கிற ஆர்வம் தான் முக்கியம். அது எந்த வயசுல வந்தா என்ன? சிவசங்கரிங்கிற ஒரு அம்மா 48 வயசுல பரதநாட்டியம் கத்துக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணாங்க. அதை எவனா கேட்டானா? ஏமா இந்த வயசுல பரதம் கத்துக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணி என்ன சாதிக்க பண்ணி எவனா கேட்டானா? அதே மாதிரி நீயும் உறுதியா இரு. கத்துக்கிறது ஏன் இஷ்டம், நான் படிப்பேன்னு சொல்ல. என்ன பேசாம இருக்க? என்னடா இவன் இம்பிட்டு விவரமா பேசுறான், இவன் சொல்றதெல்லாம் சரிதானா இல்ல ஏதாவது அடிச்சு விடான்னு பாக்குறியா? இந்த பாரு, புத்தகத்தை படிக்கிறத விட டீ கடையில உட்கார்ந்து பேப்பர் படிக்கிறவனுக்கு உலக அறிவு ஜாஸ்தி, புரிஞ்சுக்க. இந்த வாராத்தா, அவங்க உன்னை கேள்வி கேட்டி மடக்கின மாதிரி நீ அவங்கள கேளு. நான் தான் வீட்டுல அத்தனை பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நல்ல மருமகளா இருக்கேன்னு சொல்றேன்ல, நல்ல பொண்டாட்டியா இருந்துக்கிறேன்னு சொல்றேன்ல, இந்த குடும்பத்துக்கா எல்லாம் பண்றேன்னு சொல்றேன்ல. இப்படி இருக்கேன்னா ஏன் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பதில் கேள்வியை திருப்பி கேள்றா செல்லம்.
இந்த பாரு, அப்பத்தா பார்த்தா கொஞ்சம் பயமாத்தே இருக்க. ஆனா நீ பயப்படாம தைரியமா கேளு. இல்ல சித்தப்பா, அவங்க ஏதோ ஒரு உள்ள அர்த்தத்தோட தான் கேக்குறாங்க. அந்த கேள்விக்குள்ள ஒரு ஆழமான பதில் ஒண்ணு இருக்கு. அது என் மனசுக்குள்ளேயும் கிடக்கு. ஆனா அது வார்த்தையா வெளியே வராம தான் திக்கி தவிக்குது. நான் ஏன் படிக்கணும்னு நினைக்கிறேன்னு என்னாலேயே சொல்ல முடியல. மடி, நீ நல்லா யோசிச்சு உனக்குள்ள இருக்க பதில வெளியே கொண்டு வந்து அத அப்பத்தாட்ட சொல்லு. இல்ல நான் சொல்ற மாதிரி தைரியமா படிக்க போறேன்னு சொல்ல. இந்த பாரதா, எதுனாலும் சரி, நாளைக்கு விடியிற பொழுது உனக்கு நல்லதாவே நடக்கும். வரேன். தம்பி, யாருப்பா நீ? இந்நேரம் எதுக்கு எங்க வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்திருக்க? அமுதா, அமுதா, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? யார் நீ? உனக்கு என்ன வேணும் தம்பி? எனக்கு எதுவும் வேண்டாம். உனக்கு தான் ஒரு கேள்விக்கான பதில் தேவைப்படுது, சரியா? உனக்கான பதில உனக்குள்ள தேடுற, வெளியிலையும் தேடுற, ஆனா உனக்கு பதில் கிடைக்கல. நீ எங்கேயும் தேட வேணாம். உனக்கான பதில் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? முதல்ல நீ யாரு? யாருங்கிறத நீ யோசிக்கிறத விட நான் சொல்ல போற பதில் தான் உனக்கு முக்கியம். என்ன தயக்கம்? உன் காதுல ஒரு ரகசியம் சொல்ல போறேன், வா. வா அமுதா. என்ன அமுதா, நீ தேடிட்டு இருக்க பதில் கிடைச்சுதா? மாமா, மாமான்னு தெரியுதா? அமுதா, நான் குடிக்க பச்சை பால் கொண்டு வா, எடுத்துட்டு வரியா? இருங்க, நான் போய் உடனே எடுத்துட்டு வரேன். ஆத்தா, வாங்க சித்தப்பா. என்னத்தா செம்ப கையில வச்சுட்டு யார பாத்துக்கிட்டு இருக்க? என்னத்தா
நைட்டு ஏதாவது யோசிச்சியா? அப்பத்தாவுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஏதாவது முடிவு பண்ணி வச்சிருக்கியா? நீங்க தானே சொன்னீங்க சித்தப்பா, விடியற பொழுது நல்லதாவே இருக்கும்னு. நீங்க சொன்ன மாதிரியே என் வாழ்க்கை விடிய போகுது சித்தப்பா. என்னத்த சொல்ற? சொல்றேன் சித்தப்பா, உங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அப்பத்தா முன்னாடி அவங்க என்கிட்ட கேட்ட கேள்விக்கான விடைய நான் சொல்ல போறேன். நீ முடிவு பண்ணிட்டீன்னா அது நல்லதாம இருக்கும். அப்பதான் பதில் சொல்ல 3 நாள் டைம் கொடுத்திருக்கே, அதுக்குள்ள முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு முத நாளா பதில் சொல்ல போறேன்னு வந்து நிக்கிறாங்க. பேசாம சரியான பதில் சொல்லிடுவாங்களோ அவங்க? திரும்ப ஸ்கூல் பேக் எடுத்து மாட்டிடுவாங்களோ? நீ வேறடா, இது அரை வேக்கட்டுத்தனமா எதையாவது யோசிச்சுக்கிட்டு வந்திருக்கோம். அப்பத்தா போட்ட விடுகதைக்கு ஊருக்குள்ள எவனாலையும் பதில் சொல்ல முடியாது. ஏதோ அவங்க போட்ட கஷ்டமான கேள்வி, அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். அம்புட்டு சுலபமால சொல்ல முடியாது. டேய், இவ மட்டும் தப்பா சொன்னான்னு வெய், சொன்னால தப்பாதான் சொல்ல போறா. டேய், இவ கதை முடிய போகுது. என்ன அண்ணன் மருமவளே, பதில சொல்றேன்னு சொல்லிவிட்டு அமைதியா நிக்கிறவ? நான் கேட்ட கேள்வி உன் மண்டையில இருக்குல்ல? இந்த வீட்டு மருமவளா உனக்கு எந்த சிரமமும் இல்லாம எல்லா சந்தோஷமும் கிடைக்கிறப்ப நீ ஏன் படிக்கணும்னு நினைக்கிறவ? அப்படி படிச்சு என்னத்த பெருசா சாதிக்க போறவ? இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறத விட்டுவிட்டு அப்படி என்னத்த படிச்சு புதுசா சந்தோஷப்பட போற? அதுக்கான சரியான பதில சொல்லு, பாத்துருவோம். சொல்லுடி. ஏய், என்னடி கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு குறந்த வித மாதிரி எல்லார் முகத்தையும் பாத்துக்கிட்டு இருக்க? அப்பத்தா கேட்ட கேள்விக்கு பதில சொல்லே பாப்போம். சபையில நான் உட்கார்ந்து இருக்கிறப்ப என் குரலை தாண்டி வேற எவளும் பேசக்கூடாதுன்னு தெரியாது? ஏய், நீ சொல்லு. ஒரு அம்மா தான் புள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக கஷ்டப்பட்டு அவனை படிக்கவும் வச்சாக. அவங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல எப்பவும் அவங்கதான் முத மார்க் வாங்குவாங்க. பள்ளிக்கூடத்துல இருக்கிற மொத்த வாத்தியாரும், பரிசு கொடுக்க வர பெரிய மனுஷங்களும், ரொம்ப படிச்ச அதிகாரிகளும் அவங்கள பாராட்டுவாங்க. அந்த பாராட்டு, அந்த பரிசு, அதனால கிடைக்கிற சந்தோஷம், இது மொத்தமும் அந்த பையனுக்கு மட்டும்தான் கிடைச்சது. அவங்கதான் அதை முழுசா அனுபவிச்சாக. இவனை படிக்க வச்ச அந்த அம்மா அந்த சந்தோஷத்துல பக்கத்துல நின்னு பங்கெடுத்துக்காம இது எல்லாத்தையுமே தூரமா கூட்டத்துல ஒரு ஓரமா யாருக்கும் தெரியாம மறைஞ்சு நின்னு பையன் பரிசு வாங்கறத சத்தம் இல்லாம மனசுக்குள்ள கை தட்டி சந்தோஷப்பட்டாகலாம். பக்கத்துல இருந்து அந்த பையனை கட்டி தழுவ வேண்டிய அந்த தாய் தூரமா நின்னு ரசிக்க ஆரம்பிச்சாக. அதுக்கு காரணம் படிப்பு சம்பந்தப்பட்ட குடும்பத்துல தான் ஒருத்தி மட்டும் படிக்காம போயிட்டோமேங்கிற அந்த குற்ற உணர்ச்சி. படிக்காத நாம படிச்சவங்க மத்தியில நிக்கிறதுக்கே தயங்கி அந்த அம்மாவை தூரமாவே நின்னு வேடிக்கை மட்டுமே பார்க்க வச்சது. வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் தைரியமாவும் தெளிவாவும் முடிவெடுக்கவோ பேசவோ தெரிஞ்ச அந்த அம்மாவுக்கு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தாழ்வு மனப்பான்மைய தனக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டாக. படிச்சவங்க ஏதாவது கேட்டுப்டா படிக்காத நாம என்ன பதில் சொல்றதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம். இவங்களோட அந்த பயமும் தயக்கமும் அந்த புள்ள கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விலக வைக்க அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளியே உண்டாகிடுச்சு.
அந்த பையன் என்னதான் படிச்சு உசந்த பதவியில இருந்தாலும் தன்னோட அம்மா படிக்கலங்கிற தாழ்வு மனப்பான்மையில தூரமா விலகி போயிட்டாகன்னு வருத்தப்பட்டான். அதுக்காகவே தனக்கு வர பொண்டாட்டி அம்மா மாதிரி படிக்காதவளாதான் இருக்கணும், அவளையாவது பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாக. ஆனா அவங்களும் தான் படிக்கலங்கிற தாழ்வு மனப்பான்மையில அவங்கள விட்டு தூரமா தான் இருந்தாக. படிச்ச புருஷன் கூட வெளியே போறத கூச்சமா நினைச்சு அதிகமா வெளியே சேர்ந்து போறதையே நிறுத்திட்டாக. அப்படியே போனாலும் அவங்கள விட்டு 10 அடி பின்னாடிதான் வருவாக. அவருக்கு நடக்கிற பாராட்டு கூட்டத்துல அவங்க அம்மா மாதிரியே இவங்களும் ஒரு ஓரமா தூரமா நின்னு ரசிச்சாக. ஏய் நிறுத்து. அப்பத்தா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொன்னா நீ பாட்டுக்கு ஏதோ மெகா சீரியல் கதையில சொல்லிட்டு இருக்க. இது கதை இல்ல, நிஜம்.